வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டில எத்தனை அனாதை இல்லங்கள் எத்தனை சிறுவர் காப்பகங்கள் உள்ளன என்று. இந்த அனாதை இல்லங்கள் சிறுவர் காப்பகங்கள் எதற்காக உள்ளன? ஒரு நிமிடம் ஒவ்வொரு உள்ளங்களும் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு உயிரும் பிறக்கும் போது அனாதைகளாக பிறப்பதில்லை. பிறந்த பின் அனாதைகளாக்கப்படுகின்றனர். இன்றைய இளைய தலைமுறையின் தப்பான வழிதவறி போக்கும் இதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றன. காரணம் திருமணத்திற்கு முன் முறை தவறிய கருத்தரிப்பு. திருமணத்திற்கு பின் நடக்க வேண்டியவை முன்பே நடக்கின்றன. அந்த குற்றத்தை மறைக்க யாருக்கும் தெரியாமல் குழந்தையை பெற்று வீதியில் வீசப்படுகின்றன. அந்த குழந்தைகள் அனாதையாக்கப்படுகின்றன. நீங்கள் செய்யும் குற்றத்திற்கு அந்த குழந்தைகள் தண்டனை அனுபவிக்கின்றன. அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது அம்மா யார் அப்பா யார் என்று தெரியாமல் அவர்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கின்றது. கொஞ்சம் சிந்தியுங்கள். இனிவரும் காலங்களில் இப்படியான குழந்தைகள் பிறக்க இடமளிக்காதீர்கள். நல்வழி காட்டி இளைய சமுதாயத்தை வளர்த்திடுவோம். நன்றி.